ரிஷப ராசி பலன்கள். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன். இது பூமி ராசி வகையைச் சேர்ந்தது. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் உறுதியான மனம் கொண்டவர்கள், பொறுமைசாலிகளாகவும் கடின உழைப்பாளர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் ஆடம்பரத்தையும் கலைகளையும் அழகான பொருட்களையும் விரும்புவார்கள். இயற்கையாகவே ஒரு ஸ்திரமான தன்மையைக் கொண்டவர்கள். இவர்கள் உறவுகளில் மிகவும் விசுவாசமானவர்கள். சில சமயங்களில் பிடிவாதமாக இருப்பார்கள். தற்போதைய கிரக நிலைகள் மற்றும் அதன் தாக்கங்கள். தற்போதைய காலகட்டத்தில் ரிஷப ராசியினருக்கு சில முக்கிய கிரகங்களின் சஞ்சாரங்கள் சாதகமான மற்றும் சில சவாலான பலன்களைத் தரலாம். குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது தொழில் மற்றும் சமூக அந்தஸ்தில் சில மாற்றங்களையும் சவால்களையும் கொண்டு வரலாம். புதிய வேலை வாய்ப்புகள் வரலாம் அல்லது வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம். இது உங்களின் கடின உழைப்பிற்கு நல்ல அங்கீகாரத்தைக் கொண்டு வரும். ஆனால் அதே சமயம் அதிக பணிச்சுமையும் மன அழுத்தமும் ஏற்படலாம். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நீண்ட கால திட்டங்கள், ஆன்மீகப் பயணம், உயர்கல்வி ஆகியவற்றில் நல்ல பலன்களைத் தரும். தந்தை வழி உறவில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். சனி பகவானின் பார்வை காரணமாக கடின உழைப்புக்கான பலன் தாமதமாக கிடைப்பதாக உணரலாம். ஆனால் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். ராகு மற்றும் கேது. ராகு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிலும் கேது 6ஆம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார்கள். இது சில எதிர்பாராத செலவுகளைக் கொண்டு வரலாம். வெளிநாட்டுப் பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்கள் ஏற்படலாம். உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. எதிரிகளை வெல்வதிலும் போட்டிகளில் வெற்றி பெறுவதிலும் கேதுவின் நிலை உங்களுக்கு உதவும். பொது பலன்கள். தொழில் மற்றும் வேலை. இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழிலில் வளர்ச்சி இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களைத் தேடி வரும். ஆனால் நீங்கள் அதிக முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். சுயதொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பொறுமையாக இருங்கள். அவசர முடிவுகளைத் தவிர்ப்பது நல்லது. நிதி நிலை. வருமானம் நிலையாக இருக்கும். இருப்பினும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம். முதலீடுகள் செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. வீட்டிற்கான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். குடும்பம் மற்றும் உறவுகள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்புகள் அதிகம். குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவழிப்பீர்கள். இது உறவுகளை வலுப்படுத்தும். திருமணமானவர்களுக்கு உறவு முறையில் சில சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டுக் கொடுத்துச் செல்வது நல்லது. சுகாதாரம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது, உடற்பயிற்சி செய்வது, போதுமான ஓய்வு எடுப்பது ஆகியவை முக்கியம். கழுத்து, தொண்டை தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. யோகா மற்றும் தியானம் செய்வது மன அழுத்தத்தைக் குறைக்கும். கல்வி. மாணவர்கள் தங்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். கடின உழைப்பு மட்டுமே நல்ல மதிப்பெண்களைப் பெற உதவும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு சாதகமான நேரம் இது. செய்ய வேண்டியவை. பொறுமையைக் கடைபிடிக்கவும். அவசர முடிவுகளைத் தவிர்க்கவும். உங்கள் வேலைகளில் கடின உழைப்பைச் செலுத்துங்கள். அதற்குரிய பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். யோகா மற்றும் தியானம் செய்து மன அமைதியைப் பேணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி சரியான உணவை எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துடன் அதிக நேரம் செலவழித்து உறவுகளை பலப்படுத்துங்கள். செய்யக்கூடாதவை. தேவையற்ற விவாதங்களைத் தவிர்க்கவும். குறிப்பாக வேலை செய்யும் இடத்தில். நிதி விஷயங்களில் அதிக ஆபத்தான முதலீடுகளைத் தவிர்ப்பது நல்லது. பிடிவாத குணத்தை சற்று குறைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள். மன அழுத்தம் ஏற்படும் போது அதை புறக்கணிக்காமல் தியானம் அல்லது வேறு வழிகளில் நிவர்த்தி செய்யுங்கள். முடிவுரை. ரிஷப ராசியினருக்கு இந்த காலகட்டம் ஒரு கலவையான பலன்களைக் கொடுக்கிறது. கடின உழைப்பு, பொறுமை மற்றும் சரியான திட்டமிடல் ஆகியவை உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். கிரகங்களின் சஞ்சாரம் சில சவால்களைக் கொடுத்தாலும் உங்கள் உள்ளார்ந்த உறுதி அதை சமாளிக்க உதவும். குறிப்பு. இது ஒரு பொதுவான ராசி பலன் மட்டுமே. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை அடிப்படையாகக் கொண்ட பலன்களுக்கு ஒரு ஜோதிட நிபுணரை அணுகுவது சிறந்தது.